மழைக்கால கூட்டத்தொடரின் காலம். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜூலை டு செப்டம்பர். ஸோ பார்லிமெண்ட் செஷன் வந்து நடக்குது இல்லையா, அதாவது பார்லிமெண்ட் நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள் வந்து நடக்குது இல்லையா. ஸோ ஒரு 3 கூட்டத்தொடர் வந்து நடத்துவாங்க. பார்லிமெண்ட் செஷன் வந்து மொத்தம் எத்தனை நடக்கும்? 3 செஷன் நடக்கும். அதுல பாத்தீங்கன்னா பிப்ரவரிலேருந்து மே மாதம் வரையிலான காலமானது பட்ஜெட் கூட்டத்தொடர். இந்த பிப்ரவரி 1 தான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். பிப்ரவரிலேருந்து மே வரைக்கும் பாத்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜூலை டு செப்டம்பர் வரையிலான கூட்டத்தொடர் வந்து மழைக்கால கூட்டத்தொடர். நெக்ஸ்ட் பாராளுமன்றத்துல நவம்பர்ல இருந்து டிசம்பர் மந்த் வரைக்கும் பாத்தீங்கன்னா குளிர்கால கூட்டத்தொடரானது நடக்குது. ஸோ மொத்தமா 3 செஷன் வந்து நடக்கும் பார்லிமெண்ட்ல. அந்த 3ல வந்து பிப்ரவரி டு மே பாத்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர், அடுத்து ஜூலை டு செப்டம்பர் வந்து மழைக்கால கூட்டத்தொடர், நவம்பர் டு டிசம்பர் குளிர்கால கூட்டத்தொடராக நடக்குது. இப்ப எதுக்காக இதை பத்தி பாக்குறோம்னா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல். அதாவது நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில ஒரே டைம்ல சட்டப்பேரவைக்கும் மக்களவைக்கும் தேர்தல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செய்யறதுக்காக உயர்நிலை குழு அமைச்சிருப்பாங்க முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில. ஸோ அந்த குழு அவங்களுடைய பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த அறிக்கையில் உள்ள விஷயங்களை செயல்படுத்தும் வகையில மக்களவையில 2 மசோதாவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கும். ஸோ அந்த 2 மசோதாக்களுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில அந்த 2 மசோதாக்கள் குறித்து ஆய்வு செய்யறதுக்காக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுடைய தலைவராக பிபி சௌத்ரி, பிஜேபி எம்பி பிபி சௌத்ரி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த கூட்டுக்குழுவுடைய பதவி காலத்தை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு நாள் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, மழைக்கால கூட்டத்தொடருடைய இறுதி வாரத்துடைய முதல் நாள் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ மழைக்கால கூட்டத்தொடர் வந்து எப்போ நடக்கும்? ஜூலை டு செப்டம்பர் வரைக்கும் நடக்கும்.